எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்குமே வணக்கங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தா மாமனுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா? சந்திரனி நட்சத்திரம் தாங்க ரோகிணி. அதுவும் அதிகமாக ஒளிரும் தன்மை கொண்டதுன்னு சொல்கிறாங்க. சுக்கிரனே ஆட்சி வீடாக இருக்குது இல்லைங்களா, ரிஷபராசி, அதில் தான் ரோகிணி நட்சத்திரம் இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் தான் பகவான் கிருஷ்ணர் அவதரித்தார்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் தாய்மாமனை கம்சனை கொன்றதுனால தான் தாய்மாமனுக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை அது இல்லைங்க. என்ன உண்மைன்னா, புதனும் லக்னத்திற்கு 4ஆம் இடத்திற்குரிய கிரகமும் இருக்கிற நிலையை பொறுத்து தான் தாய்மாமனுக்கு ஆகுமா ஆகாதா அப்படின்னு முடிவு செய்யணுங்க. அதாவது தாய் மாமனின் ஆயுளை குழந்தையின் நட்சத்திரம் டிசைட் பண்ணாது. அது குழந்தையின் ஜாதகம் தான் முடிவு செய்யும். அதனால் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைங்க பூரா தாய் மாமனுக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப 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 தப்புங்க. அதனால் வீணாக பயம் கொள்ளாதீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ரோகிணி நட்சத்திரம் பிறந்தவங்க மென்மையானவங்க போல், அவங்கள போல் யாருமே இருக்க மாட்டாங்க. அமைதியான வாழ்க்கையை விரும்புவாங்க. அப்புறம் எல்லோரிடமும் அன்பாக இருப்பாங்க. ஜோதிடம், கலைகள், கல்வி எல்லாத்துலேயும் அவங்களுக்கு ஈடுபாடு இருக்கும். ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் தருவாங்க. கற்பனை வளம் அதிகமாக அவங்கக்கிட்ட இருக்கும். எப்போதும் சுகபாக வாழ்வோடு இருப்பாங்க. அதே போல் எப்போதும் சிரித்த முகத்தோட காட்சி தருவாங்க. இப்படியெல்லாம் புகழ்ந்து கொண்டே போகிற ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த பிள்ளையை பார்த்து பயம் கொள்ளாதீங்க. முடிந்தால் அதிக அளவுக்கு அன்பு செலுத்துங்க, சரிங்களா? அதே போல் மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஆகாது, விசாக நட்சத்திரத்தில் பிறந்த ஆகாது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா நட்சத்திரத்தை நம்ம சொல்லும்போது அது அந்த தாக்கம் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால அப்படிலாம் சொல்லாதீங்க, சரிங்களா?